ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சொதி குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி சிறுபருப்பு ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேரட் இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 கேரட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமா 2 கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 5 மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம காரத்துக்கு இதுல இஞ்சி சாரும் பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். அதனால நான் ஒரு 5 மிளகா எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பூண்டு இந்த மாதிரி ஒரு முழு பூண்டு தொலி உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனியன் இந்த மாதிரி ஒன்று நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உப்பு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி சாறு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம குழம்புல லாஸ்டா இந்த இஞ்சி சாறை நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த தேங்காய் பால் இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர், பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 200 பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் வச்சுதான் நம்ம குழம்பு பண்ண போறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தேங்காய் பால் தான். தண்ணிலாம் ஆட் பண்ண போறது இல்ல. காய் வேகிறதுக்கும் பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போறோம். ஒரு அரை முறி தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்போ குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காய் பருப்பும் நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிறுபருப்பை ஆட் பண்ணிக்கலாம். சிறுபருப்பை ஆட் பண்ணியாச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், நெக்ஸ்ட் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை இப்பவே சேர்த்துடலாம். அப்பதான் நமக்கு காயில உப்பு சேரும். ஸோ மொத்தமா குழம்புக்கு தேவையான உப்பு இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் குக்கர்ல 4 விசில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கர் மூடி வச்சு 4 விசில் வரட்டும். அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 4 விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். காய் பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டவ்ல வேற ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஊத்திக்கலாம். இந்த டம்ளருக்கு எனக்கு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கு. அரை முறி தேங்காவை இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி சாறை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம்.
ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தாளிச்சதை அதில் ஊற்றிடலாம். 10 நிமிஷம் குழம்பு இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம தாளிச்சதை இதில் ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க இஞ்சி சாறை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வச்சு இந்த மாதிரி சொதி குழம்பு வந்து இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ் வச்சும் சொதி குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டாச்சு. இந்த மாதிரி லெவலுக்கு வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு இதாக மாற்றிடலாம். குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. லாஸ்ட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக இல்லை மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் வச்சு இந்த மாதிரி சொதி குழம்பு வச்சு இதுக்கு சைடிஸ் இஞ்சி பச்சடி வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.